ஹாய், ஒரு ப்ளே ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அது பேர் வந்து சாஃப்ட் ப்ளே ஜோன்னு சொல்லிட்டு எங்கே இருக்குன்னா சென்னை சில்க்ஸ் இருக்கு இல்லையா, 5 ரோட்ஸில் அந்த ட்ரெஸ் ஷாப் உள்ளேயே தான் வந்து இருக்குது, 3rd ஃப்ளோரில். ஸோ உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்ஸு. ஸோ பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட்டில் வந்து சாஃப்ட் ப்ளே ஏரியா இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் தான், கன் ஷூட் அந்த மாதிரி. ஸோ என்ட்ரிக்கு வந்து 300 சார்ஜ் பண்ணுறாங்க 1 ஹவருக்கு. ஸோ பேபி ரொம்ப குட்டியாக இருந்தால் யாராவது ஒரு பேரண்ட் வந்து கூட அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஓவர்வியூ வந்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ ரொம்ப ஜாலியாக வந்து நானுமே சேர்ந்து வந்து என்ஜாய் பண்ணேன். இதில் இருக்கிறது வந்து எல்லாமே வந்து ப்ளே பண்ணால். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 மினிட்ஸுக்கு வந்து 300 சார்ஜ் பண்ணுறாங்க இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு. ஸோ நாங்கள் அது ப்ளே பண்ணல, பேபி மட்டும்தான் விளையாட கூட்டிகிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளெல்லாம் ப்ளே பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளே போனோம். இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், நம்ம வந்து குமிஞ்சிட்டு தான் போகணும். பேபிஸ்க்கு தான் வந்து கரெக்டாக இருக்கும். அங்கே ஸ்விங் இருக்குது, அது விளையாட வச்சுட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேவரட். இது பால் உள்ளே போட்டோன்னே வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு ஃபில் ஆனோன்னா நம்ம மேலேயே வந்து விழுவும். இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நம்ம வந்து அங்கே கேம் வந்து ப்ளே பண்ணலாம், பால் எடுத்து த்ரோ பண்ணால் அது வந்து பிரேக் ஆகும். ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கஸுக்கு போகிறது இந்த வழியாக தான் வந்து ஏறி வரணும். இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஞ்ச் பேக்கில் வச்சுருக்காங்க. ஸோ பேபி வந்து உழுக மாட்டாங்க, அதில் பார்த்து தான் வந்து உட்கார முடியும். ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து நான் லாங் ஷாட் வந்து எடுத்திருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்களும் வந்தீங்கன்னா ஜாலியாக வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராம்போலின், இதில் நல்லா ஜாலியாக வந்து குதித்து விளாண்டுட்டு இருந்தோம். அங்கேயே பார்த்திங்கன்னா பேஸ்கெட் பால் இது வச்சுருந்தாங்க. ஸோ அதை தான் த்ரோ பண்ணி விளாண்டுட்டு இருந்தேன். இப்போ ஒன்று ப்ளே பண்ண இல்லையா கார்னரில், அதுவுமே ஒரு கேம் தான். நெக்ஸ்ட் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு பீச் எஃபர்ட் மாதிரி நம்ம வந்து உட்காந்துட்டு எல்லாமே ப்ளே பண்ணலாங்க. வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதில் வந்து ஜாலியாக கொஞ்ச நேரம் உட்காந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ அவங்களோட டேர்னு. 2 பேர் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தேன். பிளாக் பேண்ட்டு அப்புறம் ஒரு டிஷர்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுமே என்ஜாய் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour பக்கமாக நான் ப்ளே பண்ணேன். அப்புறம் டயர்டாகிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கூப்பிட்டேன். அவங்களுமே வந்து ஜாலியாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் இந்த பிளேஸுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பேபி வந்து ப்ளே பண்ண ஆசை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 1/2 hourக்கு வந்து 200 வந்து சார்ஜுன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் 1 hour ப்ளே பண்ணதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். சேலம்ல இன்னொன்று ஃபன் ரீட்ரீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிக்கஸ்ட் மால் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா, ப்ளே ஏரியா. அங்கே யாரெல்லாம் போயிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.